இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோஸ்திரம். வரைந்திரண்டோம் உள்ளங்கையில் உன்னதாயந்தன் புகலிடமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பரலோக தகப்பனே, இந்த இரவு வேளையிலும் கூட நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற உங்களுடைய வார்த்தையானது அன்பு பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டுமே அப்பா. ஆண்டவரே, சரீரத்தினை உயிர்ப்பிக்கிற வல்லமே அனுப்புவீராக. உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கட்டுமே ஆண்டவரே. வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தீய சக்திகளை இயேசுவே நாமத்தினாலே மாற பண்ணுவீராக. நீங்கள் இடைபடுங்க, செயலாற்றுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு எளிமையான, மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த நேரம் உண்டு. ஆனால் அந்த தாழ்மையான அந்த பகுதியில் அவர் வாழ்ந்து வந்த போது அவங்க பெற்றோர்களெல்லாம் கூட அவங்கள நினச்சிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. சகோதரர்களாம் மறந்து போனதாக பார்க்குறோம். ஏன்னா அவங்க வீட்டில் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் வந்து அங்கே ஒரு மகனை நீர் அபிஷேகம் பண்ணணும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வைபவம் அங்கே நடக்கும்போது பெற்றோர்கள் இந்த தாவீதெல்லாம் என்ன செய்யலை, அந்த விருந்துக்கு இவர் அழைக்கப்படலை. வீட்டில் ஒரு பெரிய விருந்து உபசரணை நடந்து கொண்டு இருக்கும்போது பிள்ளை மறந்து போனாங்க. ஆனால் தாவீது சொல்றாரு, என் தாழ்மையில் இருக்கும்போதே என்னை நினைத்த தேவனை நான் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? ஏன்னா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், அது ஒரு தாழ்மையான எளிமையான அற்பமான ஒரு வேலை தான். ஆனால் இன்றைக்கு அரசனாக மாற்றது எவ்வளோ பெரிய எட்டாத உயரம். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனையோ ஒரு சின்ன பிள்ளையோ நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்க எட்டாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லி இது ஒரு நமக்கு அடையாளம். தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக அவர் எண்ணிச்சு வரான். எட்டாத உயரத்துக்கு எல்லாரும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தாவீதை எப்படி அவர் ஆசீர்வதிச்சாரோ அதே போல் உங்கள் பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கார் வல்லவராக இருக்கிறாரு. உலக பிரகாரமாக தன்னை பார்க்கலாம் தாழ்ந்தவர்களை நம்ம யாருமே நினைச்ச மாட்டோம், நோக்கி பார்க்கதே கிடையாது. தன்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள், அவங்க பணக்காரங்க, செல்வாக்கு மிகுந்தவங்க, அதே காட்டிலும் நல்லா உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவங்கள தான் நோக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு வரவேற்பும் உண்டு. ஆனால் நல்ல வசதியோடு வாழ்ந்தவங்க தாழ்மையாக போனாலும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆரம்ப நிலையிலேயே தாழ்மையாக வாழ்கிறவர்களையும் சமுதாயம் என்னச்சியும் புறக்கணிக்கும், அவங்கள அலட்சியமாக என்னச்சியும் எண்ணக்கூடிய ஒரு உலகம்தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது தான் என்னை கர்த்தர் நினைச்சாரு. அவர் நினைத்தது மட்டுமல்ல, என்னை உயர்த்தினார். அப்போ ஆண்டவர் நினைச்சாலே அந்த மனுஷன் அவர் என்ன செஞ்சிருவாராம், அவர் உயரத்தில் நல்ல உயர்ந்த இடத்துல அவர் அமர பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்ம தாழ்வில் அவரை நினைக்கிறவர். அவர் நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதாக நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யங்களாக வாழும்படிக்கு கர்த்தர் நினைச்சாராம், தன்னை தரித்திரராக்கினார் என்பதாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களை அவர் நினைக்காமல் இருப்பது எப்படி? பொதுவாக நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளெல்லாம் அந்த வேதனையின் உச்ச கட்டத்தில் நிற்கும்போது எண்ணக்கூடிய ஒரு காரியம் இயற்கை தான். ஆண்டவர் என்ன நினைக்கலையோ,
என்னை ஆண்டவர் மறந்துட்டாரோ இப்படிலாம் நம்ம எண்ணுவது உண்டு. ஆனால் ஆண்டவர் இப்போ நம்ம உலக பிரகாரமாக பெற்றோர்கள் நிறைய தாய்மார்கள் செபிக்க வரும்போது என்னிடத்துல சொல்லுவாங்க, அவங்களுக்கு 3 4 குழந்தைகள் பிள்ளைங்க இருப்பாங்க. இருந்தாலும் பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் சொல்லி என் மகளுக்கு ஜெபிங்க, எந்த மகனுக்கு ஜெபிங்க, இந்த மகளுக்கு ஜெபிங்க அப்படி சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கும்போது அந்த ஒருத்தரை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டி சொல்கிறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, அவள் தான் ரொம்ப கஷ்டப்படுதான், அவங்க தான் சரீர அளவில் பலவீனமாக இருக்காங்க, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க பாருங்கள். அப்போது அவங்க தாழ்மையான நிலையில் அவங்க இருக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு என்ன அந்த பிள்ளை மேலே தான் இருக்குது, ஐயோ அவள் ரொம்ப கஷ்டப்படுதானே, ஐயோ அவள் ரொம்ப சுகமில்லாமையெல்லாம் இருக்கானே, அவள் வாழ்க்கை தான் கஷ்டத்தில் ஓடுது அப்படி சொல்லுவாங்க. அப்போது பெற்றோர்களுக்கே அந்த பிள்ளைகள் மேலே ஒரு தனி அக்கறை இருக்குது. அதே அப்போ உலக பிரகாரமான பொல்லாதவர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கும் போது பரம தகப்பனாகிய நான் நீங்கள் தாழ்மையில் இருக்கும்போது நான் எப்படி உங்களை மறப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தாழ்மையில் இருக்கும்போது நான் கஷ்டப்படும் போது என்னை மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாள் நினைச்சக்கூடாது, நினைக்கவே கூடாது. உன் தாயும் தகப்பனே உன்னை கைவிட்டாலும் நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலும் ஆகும். 1 நாளாகாமல் 29:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே போல் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனங்கள் எங்கே எகிப்தில் அடிமையாக இருக்காங்க, 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களை நினைச்சாரு, அவங்க பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அதனால் நினைத்ததுனால 430 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவர்களை நினைச்சாராம். அவங்க வாழ்ந்த அடிமைத்தன வாழ்க்கை, அங்கே எகிப்தில் ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அவரை நினைச்சதுனால அங்கே நினைச்சதாங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கு கூட நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைக்குள்ளே இருந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஐயோ இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிற இடத்துல என்னை அடிமையாக நினைக்கிறாங்க, அல்ல என் குடும்பத்தில் என் மாமியார் என்னை ஒரு அடிமையாக பார்க்குறாங்க, என் கணவர் என்னை ஒரு அடிமையாக பார்க்குறாங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஒரு அடிமையாக பார்க்குறாங்க, எங்கே போனாலும் சமுதாயமே என்னை ஒரு அடிமையாக நினைக்குது. இப்படி நீங்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனம், வியாதிக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் வறுமை தரித்திரத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம். எந்த அடிமையாகவே நீங்கள் இருந்தாலும் பிறந்ததிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய அடிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுதலை ஆக்கின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் நினைத்ததுனால அவர் நினைக்கிறேன், உங்களை நினைக்கிறேன் என்பதாக சொல்கிறார். ஏன் ஆண்டவரே நீங்கள் என்னை நினைக்கலையோ, என்னை மறந்து போயிட்டீங்களோ என்று சொல்கிறேன். நினைக்கிற உங்களை பார்த்து தான் அன்று சொல்கிறாரு, என் மகனே என் மகளே நான் உன்னை நினைச்சதேன், நான் நினைக்கிறேன், உன் அடிமைத்தனத்திலிருந்து நான் ஒன்று நினைச்சுவேன், நான் வெளியே நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? யோபுக்கு பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை சோதனைகள், எத்தனை உபத்திரவங்கள் வந்துச்சு. எது வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் யோபை கர்த்தர் நினைவு கூர்ந்ததுனால யோபுக்கு எல்லா உபத்திரவங்களும் வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர் நினைச்சா ஆசீர்வாதம் தான், அவர் நினைச்சா ஆசீர்வாதம் தான். பாருங்க, 2 மடங்கு அவர் நினைச்சாராம் எல்லா நன்மைகளினால அவரை நிரப்பினார் என்பதாக பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த உபத்திரத்துக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். நான் உன்னை நினைக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீ அழாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அப்போ அவர் உங்களை அவர் தாழ்வில் நினைக்கிறார். ஏதோ ஒரு நாட்களில் எவ்வளோ வசதியாக இருந்தோம், நாங்கள் என்னதெல்லாம் நாங்கள் அனுபவித்தோம், இன்றைக்கி எல்லாமே இல்லாமல் போயிட்டேன், நாங்கள் ஒரு தாழ்மையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமேன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை என்ன உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவதாக நம்ம பார்க்குறோம், 2 உதாரணம் மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அவர் நம்ம ஏன் நினைக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை நினைக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் நினைச்சாலே நமக்கு என்னது தான்? ஆசீர்வாதம் தான். நம்ம சங்கீதம் 115:12 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன சொல்றார்? ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம், சிறு பிள்ளைகள் ஜெபிச்சாலும் சரி, வாலிப பிள்ளைங்க ஜெபிச்சாலும், முதியவர்கள் ஜெபித்தாலும், ஊழியக்காரங்க ஜெபிச்சாலும், யார் ஜெபிச்சாலும் ஆசீர்வாதங்கிற வார்த்தை இல்லாமல் அப்படி ஒரு ஜெபமே கிடையாது. அப்படி தானே? ஆசீர்வாதம் சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதான ஒரு வார்த்தை தான் பாருங்கள். அதனால தான் அநேக வீட்டில் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது உண்டு, ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி. ஆசீர்வாதம்னு பேரை வச்சா இவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அந்த ஆசீர்வாதம் சொல்லியே நம்ம வீட்டுக்குள்ளே என்னது வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லினா அப்படின்னா பேர்லாம் என்ன செஞ்சிருவாங்க, வைப்பது உண்டு. ஏன்னா ஆசீர்வாதம்னா அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதை நான் இங்கே பார்க்கும்போது ஒரு பக்தர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவருக்கு வறுமையும் வேதனையும் தான் அவரை என்ன செய்து வாட்டி வதச்சு. அவருக்கு உறவினர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட கிடையாது. திடீரென்று அவர் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு விபத்தில் அவருடைய காலும் என்ன செஞ்சுட்டு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய சொந்த காலுக்கு பதிலாக இந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு காலை தான் அவங்களுக்கு நினச்சிதாங்க பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப வேதனையாகிட்டு பாருங்க. வேதனையில் அப்படியே ஒரு வனாந்திரத்தை பார்த்து அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். எங்கேயாவது போகணும், இன்னும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறார். அதே போல் இன்றைக்கும் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அங்கே போனால் ஆசீர்வாதம், அங்கே என்னென்னமோலாம் செய்து பார்க்காங்க ஆசீர்வாதத்திற்கு, எங்கெங்கெல்லாமோ நடந்து போகிறாங்க. ஆனால் ஆசீர்வதிக்கிற யார் தான்? நம்முடைய பரம தகப்பன் தான். இயேசுவை தவிர யாராலும் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கவே முடியாது. எவ்வளோதான் சம்பாதித்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஆனால் இந்த பக்தன் ஆசீர்வாதம் இல்லையே, நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். அந்த ஒரு காலும் அந்த மரக்கால் வச்சிருக்கிற அந்த கால் உதவியோடு அவர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறாரு. பாருங்கள், ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஒரு நிழலை, ஒரு மரத்து நிழலுக்கு போய் கொஞ்சம் உட்காந்துச்சு. அப்புறம் நம்ம நினைச்சலாம் தொடர்ந்து நடக்கலாம் அப்படி சொல்லி அங்கே மரத்தை பார்த்தாராம். அந்த கிளைகள் உள்ள மரம் பக்கத்தில் இல்லை. ஆனால் அவர் தேடின இடத்துக்கு பக்கத்தில் கிளைகளே இல்லாமல் ஒரு மொட்டையான ஒரு மரம் தான் அங்கே இருந்துச்சு. இவர் பார்க்காரு, அந்த மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து அந்த மரத்தை அப்படியே உச்சி கவனித்து அந்த மரத்து கூட அவர் பேச ஆரம்பித்தார். மரமே, நீ இங்கே ஒரு தனி மனிதனாக தனி மரமாக இதில் நின்று கொண்டு இருக்கிறாயே. உன்னுடைய மரத்தின் கிளைகளெல்லாம் ஏதோ மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வெட்டிட்டு போயிட்டாங்க. உன்கிட்ட இலையும் கனி பழம்லாம் இல்லைனால எந்த ஒரு பறவைகளுக்கும் நீ என்ன செய்ய பிரயோஜனமாக இல்லை, யாருக்கும் நீ பிரயோஜனம் இல்லாதபடி நான் எப்படி ஒரு தனி மனிதனாக இருக்கிறானோ அதே போல் இந்த காட்டுக்குள்ளே நீ ஒரு தனி மரமாக நின்று கொண்டு இருக்கிறாய். நீ ஒருவருக்கும் பயனில்லாமல் இருப்பது போல நான் என் வாழ்க்கையில் என்னுடைய காலம் விபத்தில் வெட்டப்பட்டு போய் இருக்கிறது. திரும்ப என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நீனும் யாருக்கு பிரயோஜனம் இல்லை, நானும் யாருக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இன்றையில இருந்து நீனும் நானும் நண்பராக இருப்போம் அப்படி சொல்லி இந்த மரத்துக்கிட்ட அவர் பேசி ஒரு உடன்படிக்கை செய்தாராம். செய்துவிட்டு அவர் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு நடந்து சென்று விட்டார். ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அந்த பாதை வழியாக வரும்போது அந்த மொட்டையாக நிற்கிற அந்த தனி மரத்தை தேடி பார்த்தாராம். அந்த மொட்டையாக நின்று அந்த மரத்து நின்ற இடத்துல இருக்கிற மரம் இப்போ நல்ல இலைகள் நல்ல தழைத்து அப்படி பச்சையாக செழித்து வளர்ந்து நிறைய பூக்கள் காய்கள் கனிகள்லாம் நிறைய இருந்துச்சான். அப்போ அந்த நிறைய பறவைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து பறவைகள் அந்த மரத்தில் சந்தோஷமாக அந்த பழங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பறவைகள் பாட்டு பாடி இனிமையாக இருக்கிறது அவர் பார்த்தார். ரொம்ப ஆச்சரியம். இந்த மரம் ஒன்றுக்கும் பயனில்லை அப்படி தான் நினச்சோம். இன்றைக்கி இது எவ்வளோ ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு எவ்வளோ ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் இது என்ன செய்யுது, மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. எல்லா பறவைகளும் இதை தேடி வருகிறதே அப்படி சொல்லி பார்த்துட்டு இந்த மரத்தை செழிப்பாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றின கர்த்தர் என்னையும்
மாற்றுவார் அப்படின்னு நினச்சி அந்த மரத்துக்கடியில் ஒரு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாராம். ஆண்டவரே, இந்த மரத்தை எப்படி மாற்றினீங்களோ அதே போல் என் வாழ்க்கையும் பிரயோஜனமில்லாத என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி மாற்றுங்க அப்படி ஜெபிச்சுட்டு அவர் ஊருக்குள்ளே கடந்து வந்துச்சாராம் பாருங்க. அவர் ஒரு மாதத்துக்குள்ளாவே அவருக்கு ஒரு அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அவர் அன்றையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு சாமியார்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சி, சாமியார் பண்ணக்கூடிய வேலை. அது மட்டும் இல்லை, அவர் ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் அவருக்கு என்னச்சது, அவருக்கு கிடைச்சது பாருங்க. கிடைச்சதுனால ஆண்டவர் அவரை ஆவியின் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் அவரை நிரப்பினார். அவருக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நினைச்சாராம் வைத்து விட்டார். ஏன்னா எப்பவும் ஆண்டவர்களை உறவாடுகிற ஒரு அனுபவம் அவருக்கு என்னச்சுதான் அவருக்கு கிடைச்சது பாருங்க. கிடைச்சதுனால நிறைய ஆவியின் வரங்கள் வல்லமைகள் இருந்ததுனால அவர் ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவரை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த புகழ்பெற்று விளங்கிய செயின்ட் லாரன்ஸ் தான் அந்த மனுஷர். யாருன்னு கேட்டால் செயின்ட் லாரன்ஸ் அப்படி சொல்லி புகழ்பெற்று விளங்கிய அந்த ஒரு மனிதர் தான், அந்த ஊழியக்காரர் தான் இவர் பாருங்க. அப்போ இன்றைக்கு கூட நீங்களும் நினைக்கலாம், ஐயோ என்னால் யாருக்கு பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு தனி மரம், நான் ஒரு தனி மனிதன் அப்படி சொல்லி நீங்கள் பல வகையில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இப்படி தான் அன்றைக்கு அந்த மனிதரும் சிந்தித்து எண்ணிக்கொண்டு இருந்தார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தர் நினைச்சாராம் முற்றிலுமாக மாற்றின கர்த்தர், அந்த மரத்தை மாற்றி செழிப்பாக்கின கர்த்தர். இந்த மனிதனை ஒருவருக்கு பிரயோஜனமில்லை என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்க்கையை வெறுத்த நிலையில் இருந்த அந்த மனிதனை கர்த்தர் நினைச்சாராம் ஆயிரம் லட்சங்களுக்கு அவர் நினைச்சாராம் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை அவர் நினைச்சார். அன்றைக்கு அந்த மனுஷனை நினைச்சது போல உங்களை கர்த்தர் நினைச்சதை நான் நினைக்கிறேன். உங்களையே நான் ஆவியின் வரங்களினாலும் வல்லமைகளால் நிரப்பி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன், தழைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நினைச்சாலே என்னதான் வரும், ஆசீர்வாதம் தான் பாருங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் நினச்சிருங்க ஏசப்பா, என்னை நினச்சிருங்க, என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாக என்னை நினச்சிருங்க. என்னை மறந்தது போல் நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் என்னை மறக்கலப்பா, என்னை நீங்கள் நினைக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நம்முடைய தாழ்வில் நினைக்கிறவர். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை ஆவியின் வரங்களினால் நிரப்புவார். அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு சொன்ன கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பதற்காக ஒரு கரத்தை நீட்டு உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது சிறுமையை நினைத்தருளும். 1 சாமுவேல் 1:11 நம்ம வாசித்து பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணாக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். இந்த அண்ணாள் செய்கிற ஒரு செபம், ஆலயத்தில் போய் இந்த அண்ணாள் செபிக்கிற ஒரு செபம் இதுதான் பாருங்க. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை, அதை நீங்கள் மறந்து போயிடாதங்க. என்னை எல்லோரும் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி சிரிக்காங்க, அதை நீங்கள் என்ன செஞ்சிடாதங்க, மறந்து போயிடாதீங்க. எனக்கு குழந்தை இல்லைங்கதை நீங்கள் நினச்சிக்கிடுங்க. நான் எவ்வளோ சிறுமைக்குள்ளே இருக்கேங்கதை நீங்கள் நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் போய் அந்த அண்ணாள் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினதாக பார்க்குறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை அவர் கேட்டார். அவர் குழந்தையை கேட்ட அந்த அண்ணாளுக்கு அழகான ஒரு
சாமுவேல் என்கிற ஒரு பையனை கர்த்தர் கொடுத்து மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோடு நீங்கள் சிறுமைக்குள்ளே இருக்கலாம். எப்படிப்பட்ட சிறுமைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த அண்ணால் செபித்தது போல, ஆண்டவரே உங்கள் சிறுமையை அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி, என் சிறுமையை நீங்கள் நினச்சி பாருங்க, என் சிறுமை நான் எப்படிப்பட்ட சிறுமைக்குள்ளே இருக்கேன் என்னை நீங்கள் மறந்து போயிடாதுங்க. நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா நான் இந்த கஷ்டத்துக்குள்ளே இருந்து நினச்சுவேன், நான் அழ வேண்டியது தான். இந்த சிறுமைக்குள்ளே இருந்து தான் என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, என்னை நினச்சி பாருங்க. நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தான். நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டு. அப்படி எண்ணி தான் அந்த அண்ணாலும் செபிச்சிருக்கலாம். நீங்களும் இன்றைக்கி எப்படிப்பட்ட சிறுமைக்குள்ளே இருந்தாலும் கூட ஆண்டவரை பார்த்து அந்த அண்ணால் எப்படி மனம் கசந்து என்னை நினச்சி பாருங்கப்பா, என் சிறுமையை கண்ணக்கி பாருங்க என்று கேட்டது போல நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேட்கும்போது நிச்சயமாக அண்ணாளுக்கு எப்படி அவர் உதவி செய்தாரோ, அவளை மகிழ பண்ணினாரோ, அவருடைய குறைகளை நிறைவாக்கினாரோ, அற்பமாக பார்த்த கண்களுக்கு முன்பதாக அவளை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கார். ஆண்டவர் பாருங்க, இந்த பூமியில் வாழ்ந்த போதெல்லாம் சிறுமையின் பாதையிலே தான் கர்த்தர் நடந்து வந்ததாக நம்ம பார்க்குறோம். அந்த ஏசோனுடைய தகப்பன் ஏழை தச்சன், ஒரு தச்சன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் அவர் நினைச்சாராம். அவர் பிறந்ததுனால மற்றவங்க அந்த இயேசு அற்பமாக சொன்னாங்க. ஏன்னா இவன் யார், இவன் தச்சனுடைய மகன் அல்லவா அப்படி சொல்லி அவங்க அப்பா செய்கிற வேலையை சுட்டி காட்டி அப்படியே அவங்கள நினச்சாங்க, மனசை வேதனைப்படுத்தினாங்க, உதாசீனப்படுத்தினாங்க, அற்பமாக பேசினாங்க. அதே போல் அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் பெற்றோர்கள் மிகவும் ஒரு இழிவான வேலை செய்யலாம் அல்லது ஒரு தாழ்ந்த வேலையை செய்யலாம், மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு அடிமையாக இருந்து கொண்டிருக்கலாம். இதை சொல்லி சொல்லி மற்றவங்க உங்களை சிறுமையாக நினைத்து நீங்கள் இந்த சிறுமையின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்களும் இன்னைக்கு அந்த ஆண்டவரை தச்சனுடைய மகன் அப்படி சொல்லி அற்பமாக சொன்னது போல உங்களை அப்படி இவங்க அப்பா இப்படி தானே, இவங்க அம்மா இப்படி தானே அப்படி சொல்லி உங்களை நினச்சலாம், புகழ்ந்த நிகழ்ச்சியாக உங்களை பேசலாம், அற்பமாக உங்களை பேசலாம். அதன் மூலமாக அது நிமித்தமாக நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் அந்த பாதையில் கடந்து வந்ததுனால அவருடைய இருதயத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருதயத்தின் வேதனை ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்கள் இருதயத்தின் வேதனை அவர் நன்றாக அறிந்தபடியினால நான் உங்களை நினைத்து விட்டேன், நான் உங்களை நினைத்து விட்டேன். நான் நினைத்தது எதற்காக? உங்களை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. அற்பமாக நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தும்படியாக, அவர்கள் கண்கள் காணும்படியாக, உங்களை உயர்ந்த நிலையில் வைக்கும்படியாக நான் உங்களை நினைத்து விட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வாமா? அதே போல் கிறிஸ்துவிற்கு அவர் சீஷர்களாக 12 பேரை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கும் போது நல்லா இவ்வளோ படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்கல. அவங்க படிக்காதவங்க, அவங்க அறிவு இல்லாதவங்க, வேத எழுத்துக்களே இவங்க அறியாதவங்கன்னு சொல்லி மற்றவர்களால் படித்து பேசப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள எப்படியாலும் மேன்மையாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி படிக்காத சீஷர்களை, எழுத்துக்கள் தெரியாத சீஷர்களை அவர் உயர்த்தினார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் யோசேப்பு பாருங்க, சின்ன வயதில் இருந்து எத்தனையோ சிறுமையை அனுபவிச்சு வந்தார். அவர் செல்லமாக தகப்பனுடைய வீட்டில் நல்ல வசதியோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் சின்ன வயதிலிருந்து அவர் சிறுமையை அனுபவித்தார். பல வழியில் அவர் சிறுமையை அனுபவித்தார். அந்நிய தேசத்தில் போய் அவர் நினைச்சாராம், அடிமையாக அநேக கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. ஆனால் அதே யோசேப்பு இப்போ சொல்கிறாரு, நாள் வந்தது அப்போ சொல்கிறாரு, தேவன் என்ன இங்கே அந்நிய தேசத்தில் என்னை பழுக பண்ணினார். அடிமையாக நான் வேதனையை அனுபவித்த, துன்பத்தை அனுபவித்த, சிறுமியாக நடத்தப்பட்ட இந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் அப்படி சொல்லி தான் மகனுக்கு என்ன பேர் வச்சாராம்? எப்ராயிம் பேர் வச்சார். ஆதியாகமும் 44:52 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேலே நினைவாக இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அப்போ அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் சின்ன வயசில் இருந்து, நான் பிறந்து கொஞ்ச நாளுக்குள்ள எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நான் ஒரு அநேகமான சிறுமை தான் பட்டுக்கொண்டு இருக்கிறேன், அநேக கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த வயசு வரை வந்தவங்களும் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. எங்கே போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை தான், எங்கே போனாலும் எனக்கு உபத்திரவம் தான். நான்
நான் கண்ணீர் வடித்து கொண்டு தான் நான் வாழ வேண்டியது இருக்கிறது, அல்லது நான் தரித்திரத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்றைக்கு தான் என் தரித்திரம் மாறும், என்றைக்கு தான் என் கடன் பிரச்சனை மாறும், இப்படி பல காரணத்தின் மூலமாக நீங்கள் சிறுவையை அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, நான் அன்றைக்கு யோசேப்பை எப்படி உயர்த்தினோ அதே போல ஐயோ சிறுமையை அனுபவிச்சுக்கிற உங்களை கரத்தை நான் தூக்கி எடுத்து உங்களை நினைத்ததுனால நான் உங்களை உயர்த்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? அப்போ கர்த்தர் நம்ம தாழ்வில் நினைத்த தேவனை நம்ம ஒரு நாள் நினைச்சக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அல்லது இப்பொழுது நீங்கள் தாழ்மையை நீங்கள் அனுபவிச்சுட்டு கொண்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை நினைக்கிறேன், நான் உங்களை நினைக்கிறேன். அன்றைக்கு தாவீதை எப்படி நினைத்து எப்படி எட்டாத உயரத்தில் கொண்டு ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜாவாக உயர்த்தினோ அதே போல் உங்களை நான் நினைச்சுவேன் உயர்த்துவேன். ஊழியத்தின் பாதையில் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன். நீங்கள் என்னென்ன தேவைகள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எதுக்கு கேட்டான் கர்த்தர் உங்களை பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கூட அவர் நினைச்சுவாரா, அவர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களை, நீங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லை. நான் சிறுமைக்குள்ளே இருக்கிறேன், நான் ஒரு அடிமைக்குள்ளே இருக்கிறேன் என்பதாக சொல்லி கர்த்தர் பாருங்க நம்மளே போல ஒரு பாடு அனுபவிச்ச தேவன், அவர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அற்பமாக எண்ணப்படுகிறார் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் கூட மனம் அசந்து வாலிய பிள்ளைகள் நினைக்கலாம், ஐயோ எங்கள் பெற்றோர்கள் இப்படிலாம் ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறதுனால எங்களை அற்பமாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசினார் அல்லவா? கண்களையும் மூடி நீங்கள் எங்கே பேசினதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகிறதுக்கு தேவையே இல்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தகப்பனே, நீ எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. என்ன நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற போராட்டங்கள், எனக்கு இருக்கிற வியாதிகள், எனக்கு இருக்கிற நஷ்டங்கள், என் தொழிலில் இருக்கிற நஷ்டத்தின் மூலமாக நான் எவ்வளோ உயர்ந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போ நான் ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டேன் என்று சொல்லிக்கூட மனம் கசந்து கொண்டு இருக்கலாம். எல்லாராலும் என் தொழில் மூலமாக அவங்க வீட்டு சூழ்நிலையை பார்த்து அற்பமாக எண்ணலாம், குடும்பத்தை கேவலமாக பேசலாம், என்னை வெளியில் தலை காட்ட கூட முடியலை, நான் வெட்கப்பட்டு போன ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பல வாராக கலங்கி கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், பற்றி எறிகிற ஒரு அபிஷேகம், அது எப்படிப்பட்ட நுகங்களையும் முறிக்கக்கூடிய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் என்னை மறந்துட்டார்னு சொல்லுதீங்க, நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை மறந்து போவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. தாவீது சொன்னாரே, தாழ்வில் என்னை நினைத்த தேவனை நான் துதிப்பேன் என்பதாக சொல்லி நீங்களும் கூட ஆண்டவரே என்னை தாழ்வில் நினைச்சிங்க, நான் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது என்னை உருவாக்கி உயர்த்தினீங்க ஆண்டவரே. அன்றைக்கு தாவீது எப்படி துதித்தாரோ, நான் தாழ்மையாக இருக்கும்போது ஆமேன் துதித்து பாடினதுனால கர்த்தர் நினைத்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஒரு தாழ்மையான பாதையை நீங்கள் கடந்து வந்து ஒரு சிறுமையாக நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது துதிக்கிறதை மட்டும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் கர்த்தரை துதித்து நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரும் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் நினச்சிட்டாலே ஒரு ஆசீர்வாதம் தான், கர்த்தர் நினைச்சாலே ஒரு உயர்வு தான். அருமையானவர்களை, இன்றைக்கு கூட ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் என்பதாக சொல்கிறாரு. உங்கள் சிறுமையை நான் கண்ணோக்கி பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கையின் சிறுமையை நான் கண்ணோக்கி பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை நான் கண்ணோக்கி பார்க்குறேன், உங்கள் கண்ணீரை நான் கண்ணோக்கி பார்த்து நான் துடைக்கிறேன். நான் உங்களை நினைத்திருக்கிறபடினால என் ஆசீர்வாதம் உங்கள் மேலே விளங்குகிறது. ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உலாவினதற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் நடுவில் அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நீங்கள் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஆவியானுடைய அசைவாடுதல் எப்போது இருக்கட்டும். தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாரும் தூய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.